எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. அரசியல் ஆக்கப்படுகிறது கவர்மெண்டோட. இப்ப நீங்க பாத்தீங்க 13 துறைகள் 46 சேவைகள் 13 துறைக்கு தனித்தனி கவுண்டர். இங்க அரசியல் ஆக்கப்படுகிறதுனா எது அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது? துறைகளின் பெயர் அரசியலா? இது பரவாயில்லங்க. அவர்கள் ஆட்சி காலத்தில் உப்புக்கு அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க, தண்ணிக்கு அம்மா தண்ணின்னு பேர் வச்சாங்க. இல்லங்க, இல்ல அப்படின்னு வச்சிருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம் வச்சு. அம்மா பொதுவான பெயர், உங்க அம்மாவும் ஒண்ணுதான் எங்க அம்மா ஒண்ணுதான். ஆனா அவங்க வச்ச அம்மா வேற. அம்மா உப்புன்னு பேர் வச்சு எத்தனை நாள் அந்த திட்டத்தை நடத்தினாங்க யாருக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னு தெரியுமா? எத்தனை மூட்டை உப்புக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? எத்தனை நாள் அந்த திட்டம் செயல்பட்டு இருந்ததுன்னு தெரியுமா? வச்சாங்க பேர். அது இது அப்படி இல்லை. 10,000 முகாம்கள் நடத்தப்படும், 10,000 முகாம்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி நிற்கிறாரு. ஒரு இழிவான பிரச்சாரம். முதல்வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசி இருக்கிறார். அதாவது ஒரு தகுதி இல்லாத எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகான்னு தெரியல. எனவே அவர் குறித்தான இந்த கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதில் அளிக்க விரும்பவில்லை. ஒரு தகுதி உள்ள ஆட்களுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்காங்க. அதாவது நான் கூட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணுவேன், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு, ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு வந்து நேரா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 200-300 பேர் விசிட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் நின்று பார்த்தேன். அப்போ மைல்டா எனக்கு ஒரு கிட்டினஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க, சரியாகி வந்துட்டோம். அந்த மாதிரி முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவர் உயிராக மதித்த சகோதரர் மூகா முத்து மரணம். ஒரு நாள் முழுக்க அந்த மரணத்திலேயே நின்றுட்டு வரவங்களை ரிசீவ் பண்ணி அந்த அடக்கம் வரைக்கும் இருந்தாங்க. காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற காலையில ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பரிசோதனைகள் நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டேட்மெண்ட் அது சொல்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சொல்ல போறாங்க. ஆர்டிசி வந்துருக்காங்க. கார்பரேஷன் இதுல ஃபுல் சிங்கிள் பண்றாங்க. இப்ப மாற்றுத்திறனாளிகள் வந்தா அவங்களையும் உடனடியா அவங்களுக்கு எளிமையா உள்ள கூட்டு போறதுக்கு 3 வீலர் வச்சு தன்னார்வலர்கள் உள்ள கூட்டு போறாங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வர் ஸ்லோவா இருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. இப்ப இந்த வார்டுல இருக்கிற மகளிர் தான் இங்க வந்து கொடுக்கணும்னு சொன்னா இவ்வளவு கூட்டம் இருக்காது. எந்த பகுதியில இருந்து வேணாலும் வந்து தரலாம் அப்படின்னு சொன்னதால கூட்டம் இருக்கு. இந்த முதல் ஃபர்ஸ்ட் 100-200 கேம்ப் முடிஞ்சோன்னா அந்த கூட்டம் கொஞ்சம் குறையாது. ஒரு வட்டத்துல 2 மொத்தம் 400 கேம்ப், 200 வட்டம். இது 109 இப்ப நடக்குது. அடுத்த மாசம் 100 4 மாசம் இது நடக்கும். 400 கேம்ப் நடக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல 109, 2வது பேஸ்லாம் வரும்போது கூட்டம் குறையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.